நல்லவர் கர்த்தர் நல்லவர் எப்போதும் முன்னில மாதிரி நினைக்க போறீங்களா? கர்த்தர் அப்படியே நில்லுங்களா? அவர் வார்த்தையின் வழிகள் நாங்கள் சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பை பலதன் டொரண்டோவிலும் 12 மணி 8 நிமிடங்கள் எங்களுடைய இந்த ஊழியர் பாஸ்டர் பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கர்நாடகா இந்தியாவிலிருந்து கோலார் தங்கோயில் பகுதியிலிருந்து பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவருமாகவே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கர்த்தருடைய கருத்தை ஒப்புவிப்போம். வார்த்தைகள் கூட கடந்து செல்கின்ற பொழுதும் தாவியானவர் தாமே என்ன எங்களுடன் பேச இருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை எங்களுக்கு அருளி தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையிலே என்னுடைய தலைப்பு என்னவென்றால், சுவிசேஷத்தின் வல்லமை. சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டிலே துவங்கப்படுகிற புத்தகங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க்கு, லூக், யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் யாவரும் அறிவோம். இந்த சுவிசேஷத்தில் இந்த நற்செய்தி என்று அழைக்கக்கூடிய இந்த சுவிசேஷத்தை இயேசு இந்த பூலோகத்திற்கு கொண்டு வந்தார். இந்த பூலோகத்தில் கொண்டு வந்து இந்த சுவிசேஷத்தை அவர் விதைத்தார்.
அவர் வாழும் நாட்கள் எல்லாம் இந்த சுவிசேஷம் அவர் வாயிலிருந்து புறப்பட்டது. எந்த கிராமம் சென்றாரோ, எந்த பட்டணம் சென்றாரோ, இல்ல கடல் ஓரத்தில் சென்றாரோ, இல்ல மலைப்பகுதியில் சென்றாரோ, எல்லா இடத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை என்னும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷத்தை கேட்பதற்காக திரளாய் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்தார். 5 அப்பங்களும் 2 மீன்களும் அது அவருடைய கரத்தில் வந்த பிறகு அது பெருக ஆரம்பித்தது. ஆகவே அற்புதத்தை செய்த கர்த்தர் அநேக ஜனங்கள் அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அவருடைய சுவிசேஷ வார்த்தைகளை இன்னும் கேட்கலாமா என்று ஆவலோடு வந்தார்கள். இந்த அப்பமும் மீனும் அற்புதம் எதற்காக செய்தார் என்றால், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருடைய சுவிசேஷத்தை கேட்க வந்தார்கள். அந்த சுவிசேஷத்தை அவர்கள் கேட்டு பலனடைந்தார்கள். இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய சவுண்ட் தேவைப்படுகிறது. அத்தனை 1000 ஜனங்களை மீட்பதற்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் இயேசுவானவர் எங்கு சென்றாலும் பேசிக்கொண்டே இருந்தார். எங்கு சென்றாலும் அற்புதத்தை செய்து கொண்டே இருந்தார். எங்கு சென்றாலும் பாவ அடிமதனத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக பேசினார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவர், குணமாக்கிறவர் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் காண்கிறோம். இந்த கருமையானவர்களே, சுவிசேஷத்தின் வல்லமை அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கும். அவன் வாழ்க்கை சுத்தமாகும். இந்த சுவிசேஷத்தின் வல்லமை ஒரு மனிதன் மனம் மாறுவதற்கு இந்த சுவிசேஷம் அவசியம். மனிதனுடைய வாழ்க்கை டோட்டலாக சேஞ்ச் ஆவதற்கு இந்த சுவிசேஷத்தின் வல்லமை தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அடிமைத்தனத்தில் வாழ்ந்த ஜனங்கள் விடுதலை அடைந்தார்கள். சாப கட்டுகளோடு வாழ்ந்த ஜனங்கள் சாப கட்டிலிருந்து விடுதலை பெற்று சுகம் பெற்றார். எண்ணுக்கடங்காத ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் தேவன் பக்கமாக திரும்பினதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தையின் வல்லமை மனம் மாற்றுகிறது. அவருடைய வார்த்தையின் வல்லமை விடுவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவதாக இந்த இடத்தில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணின வார்த்தைகள்
யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கத்தை பண்ணினாரோ அடிப்படையான சத்தியம் அதே இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணினார். அதே பின்பற்றின சீஷர்கள் முதல் பிரசங்கத்தின் அடிப்படையில் பார்க்கும் போது இந்த 3 பேர்களும் யோவான் ஸ்நானகன், இயேசுவானவர், இயேசுவை பின்பற்றின சீஷர்கள், அவர்கள் யாவரும் ஒரே சப்ஜெக்ட்ல நின்றார்கள். அது என்னவென்றால் மனம் திருந்துதலை குறித்து பேசினார்கள். மனிதன் மனம் மாற வேண்டும். மனம் மாறி விசுவாசிக்க வேண்டும். மதத்தை மாற்றுவதற்காக இயேசுவானவர் பேசவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினது என்னவென்றால் ஒரு மனிதன் மனம் மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தில் வாசிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். மார்க் 16:15 இவ்வளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த சுவிசேஷத்தின் வல்லமை அறிந்தவராய், சுவிசேஷத்தின் வல்லமையினால் மனமாற்றப்பட்டவர்களாய், பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். எந்த ஜாதியோ, எந்த பாஷைக்காரரோ, எந்த தேசத்தை சேர்ந்தவர்களோ, சிறியோரோ, பெரியோரோ, பணக்காரரோ, ஏழையரோ, யாராயிருந்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சுவிசேஷத்தை சுமந்து செல்ல வேண்டும். மனம் திருந்துதல், மனம் திருந்துதல் என்ற இந்த சப்ஜெக்டை எல்லோரும் பேசி ஜனங்களை மனமாற்றத்திற்கு கொண்டு வர வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த சுவிசேஷத்தில் இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தில் சத்தியம் இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தில் வல்லமை இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை கேட்கிறவன் விடுதலை அடைகிறான். இந்த சுவிசேஷத்தை பின்பற்றுகிறவன் இருளின் அதிகாரத்திலிருந்து வெளிச்சத்திற்கு வருகிறான். இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். ஆகவே இந்த சுவிசேஷம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அதற்கு தான் இந்த பூலோகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த பூலோகத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தின் வல்லமை, மனிதன் இந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் மாற வேண்டும். சகோதரியோ சகோதரனோ
வாலிப பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் இந்த சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் மனம் திருந்துதல் அவசியம். அந்த சுவிசேஷமே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இந்த சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுகிறது. ஆகவே சகல சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அது நமக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இந்த கட்டளையை பின்பற்றுகிற பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கனம் கொடுக்கிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்துகிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை உயர்த்துகிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையினாலே மற்றவர்கள் அற்புதம் பெற்று மனதில் மாற வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் இருக்கிறவர்கள் அதை சுவிசேஷமாய் சொல்லும் பொழுது அநேகர் கிறிஸ்துவுக்கு வருவதற்கு ஏதுவாய் இருக்கிறதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். மனம் திருந்துதல் எதிலிருந்து? இந்த உலகத்தினுடைய அடிமைதனத்திலிருந்து. மத்திய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இவ்விதமாக சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இது முதலாவதாக தேவனால அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் அவன் ஜனங்களிடத்தில் வந்து கடினமான சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தான். கடினமான சத்தியம் என்னவென்றால், மனம் திருந்துங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் பல சோதனைகள் கடந்து செல்லுகிற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் கூட இருக்கும்போது அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். அவர் பேசினால் அவர் மாற மாட்டார். அவரை நம்பினோரை கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை ஆதரிக்கும் கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனம் திருந்துங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். குட்டிகளே என்ற வார்த்தையும் உபயோகப்படுத்தியிருக்கிறார் யோவான் ஸ்நானகர். அந்த காலகட்டத்தில் பாவம் பெருகிச்சு, பாவத்தின் அடிமைதனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஊழியர் ஜனங்கள் மனம் திருந்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் வருவதற்கு அந்த காலகட்டத்தில் தூணாக நின்றார்கள். இந்த சுவிசேஷத்திற்காக யாருக்கும் எவருக்கும் யோவான் ஸ்நானகன் பயப்படவில்லை. தைரியமாக இந்த சுவிசேஷத்தின் வல்லமை, மனம் திருந்துங்கள், இது ரொம்ப முக்கியம். மனம் திருந்த வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறோம், இயேசுவோடு வாழ்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நிலைமை என்னவென்றால், இந்த இடத்தில் மனம் திருந்துங்கள் என்று சொல்லும் போது மதத்தை அல்ல, இது ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் கேட்கிற வசனம், இந்த வசனம் பின்தொடர்கிறது. அந்த வசனத்தினாலே மனம் மாறுகிறது. மனம்
திருத்தப்படுகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, மனம் திருந்துதல் அவசியம். பழைய வாழ்க்கையில் எதையோ செய்தாய், ஆண்டவருடைய கட்டளை உடைத்தாய், தேவ அன்பு வேண்டாம் என்று சொன்னாய், மனம் போன வழியில் நடந்தாய், பாவத்திற்கு அடிமைப்பட்டாய், உன் சரீரத்தை நீ கெடுத்துக் கொண்டாய், ஆத்துமாவை நீ கெடுத்துக் கொண்டாய். ஆனால் இந்த சுவிசேஷத்தின் வல்லமையின் மூலமாக மனிதன் கேட்கின்ற கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் அவன் பிழைப்பான். பிழைப்பதற்கு ஏற்றபடி கர்த்தர் செய்கிறார். மனம் திருந்துதல் அவசியம். மனம் மாற வேண்டும், மதம் அல்ல. மனம் மாற வேண்டும் என்றால் உள்ளம் முற்றிலுமாக மாற்றப்பட வேண்டும். மனம் திருந்துதல், திருந்தி வாழ வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மனிதன் பாவத்தில் அழிந்தான், பாவத்தில் வாழ்ந்தான், தேவ கோபாக்கினை பெற்றுக் கொண்டான். இப்பொழுதோ கர்த்தராகிய தேவன் மனம் திரும்புவதற்கு ஏற்றுவான ஒரு சுவிசேஷத்தை கொடுத்து அவருடைய சத்தியத்தினாலே நம்மை பசுத்தப்படுத்தி, அவருடைய சத்தியத்தின் வசனத்தினாலே நாம் பசுத்தம் அடைவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆவி நமக்கு உதவி செய்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மனம் திருந்துதல் முற்றிலுமாக மாற்றப்பட வேண்டும். மனம் மாறினால், மனம் திருந்தினால் சொந்த சரீரம் எல்லாம் மாற்றப்படும். இதுல லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:47 விதமாக சொல்லுகிறது. அன்றியம் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்திலே பிரசங்கம் பண்ண வேண்டியது. அப்போ மனம் திரும்புதல் எதற்காக என்றால், ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு, பாவத்தில் இருந்து விடுதலை அடைவது. இந்த சுவிசேஷம் நம்முடைய மனதை முற்றிலுமாக மாற்றுகிறது. முற்றிலுமாக மாற்றப்பட்ட நம்முடைய மனம், இந்த சரீரம், ஆவியாத்மா சரீரம் முற்றிலுமாக அவருக்கு சொந்தமாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த மனம் நமக்குள்ளே துவங்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய உதவியினாலே மனம் மாற்றப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனம் திருந்துதல், திருந்திய பிறகுதான் பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பு இந்த சுவிசேஷத்தின் வல்லமை உள்ள சுவிசேஷத்தினாலே நாம் மீட்கப்படுகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையில் தேவ வசனம் எதை போதிக்கிறது என்றால், மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பும். அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த பாவத்தை மன்னிப்பு கேட்பது கிடையாது, துக்கப்படுவது கிடையாது, கண்ணீர் விடுவது கிடையாது. ஆண்டவர் எப்படி ஆகிலும் என் பாவத்தை ஆட்டோமேட்டிக்கா மன்னிச்சிடுவாரு. அந்த நிலை மாற்றப்பட்டது, சூழ்நிலைகள் மாற்றப்பட்டது. இடத்தில் பார்க்கும் பொழுது எதை காண்கிறோம் என்றால், வரும் நாட்களில் இந்த சத்தியம் இல்லாமல் போகும். அப்பொழுது எப்படி வாழப் போகிறார்? இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்ற ஒரு பட்டத்தை
எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவ வசனம் ஒரு பட்டயம். ஆகவே சத்தியத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்தியத்தினால வாழ வேண்டும், வளர வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சகல பாவங்களையும் மன்னித்து நீக்குகிறவராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய சத்தியத்துக்குள் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பசுத்த ஆவியினுடைய துணைவியோடு வேத வாக்கியத்தை நாம் பார்க்கும் பொழுது வேத வசனங்களை தட்டி எழுப்புகிறது. சுவிசேஷத்தின் வல்லமை, மனம் திருந்துதல். மனம் திருந்திய பிறகு அப்போ ஒன்று என்னவென்றால் பாவத்தை அறிக்கையிடுகிறோம். மனம் திருந்துதல் எதிலிருந்து? இந்த உலக அடிமைதனத்திலிருந்து. மனம் திருந்துதல் எதிலிருந்து? தவறான வழியிலிருந்து, தவறான பாதையிலிருந்து. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தராகிய தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். கெட்ட பழக்கங்கள், கெட்ட வழிகள், கெட்ட சிந்தனைகள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக வளர செய்யும் கிருபை கொடும். என்று தகுதியுள்ள ஒரு பாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். தன்னுடைய நாவினாலே செய்த பாவங்களை அறிக்கையிட வேண்டும். பசுத்த ஆவியானவர் சும்மா விட மாட்டார். வாழ்க்கையில நாம் நம்ம விட்டால் யாரும் அழைப்பார். எச்சரிக்கின்ற செய்தியை கேட்டு மனம் விட்டால் யாரும் மனம் வருவார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்பதாக. இந்த இடத்தில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டத்தாரும் இவைகளினாலே பல பிரச்சனைகள் வரலாம். இருந்த போதிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் மையமாய் இருக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மை காப்பாற்றுகிறார். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கம் பண்ண வேண்டியது என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை கூர்மையாக யோசிக்கும் போது மாறுதல். அப்போ இந்த மனம் கரைப்பட்டிருந்தால் விளையாட பெற்ற ரத்தம், வல்லமுள்ள ரத்தம், இயேசு சிந்தின ரத்தத்தின் வல்லமை மனிதனுடைய பாவ கட்டுகளை உடைக்கவும் பாவத்தினுடைய எல்லா வல்லமைகளையும் பிரேக் பண்ணுவதற்கு கர்த்தர் வருகிறார். இந்த கர்த்தரை நீயும் நானும் பற்றி கொள்ள வேண்டும். நீயும் நானும் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனம் திருந்துதல். மனம் திருந்தினால் ஒழிய பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு வேண்டும் என்றால் பாத்திரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சங்கீதக்காரன் பாடும்போது பாடுகிறான், என் தலையும் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கு அருமையானவில்லை, மனம் திருந்துதல் உள்ளத்தில் தூங்க வேண்டும்.
மனதை மாற்றிக்கொண்டு பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தின் அடிமதனத்திலிருந்து விடுதலை பெற கிறிஸ்து என்னும் கர்த்தருடைய வல்லமை ஆய்வதாக நிரப்புவதாக. சுவிசேஷத்தின் வல்லமைக்கு அளவில்லை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமாக. இவர் ஒருவர் கர்த்தர், இவர் ஒருவர் மாறாதவர், இவர் ஒருவர் ஜீவிக்கிறவர். ஆகவே மனம் திரும்புதல். இதுல என்ன நடந்தது என்றால், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டபடினாலே ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், எனக்காக காத்திருங்கள் என்று சொன்னார். காத்திருந்தார்கள். காத்திருக்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் சுத்த ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் நிரப்பப்பட்ட ஜீவனத்தோடு ஆண்டவருக்காக பிரகாசித்த ஒரு கூட்டம் இருந்தது. விசுவாசத்திலே நான் போல நானே இருக்கிறேன் என்று விசுவாசத்தினுடைய ஆழத்துக்கு போகாதபடி, அழிந்து போகிற ஆத்துமாவில் மீது விசுவாசம் கர்த்தர் மீது வைத்து அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்ற ஜெபதொனி இல்லாமல், கர்த்தர் இவைகளுக்காக கிருபையை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அருமையானவரே, மனம் திருந்தி பாவ மன்னிப்புக்கு என்று இவ்வளவு நேரம் ஆண்களை குறித்து பேசுகின்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல் அவசியம், மனம் மாறுதல் அவசியம். இந்த மனம் மாறுதல் இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை, அது 60-90 பலன் கொடுக்கிறது. இந்த சீஷர்கள் பசுத்த ஆவியினுடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு மேலே அவர்கள் ஜெபிப்பதற்காக கூடும் பொழுது ஆண்டவர் இறங்கினார். அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டார்கள். அதான் பேதுருனுடைய முதல் பிரசங்கம். இவ்வளவு நேரம் ஆண்டவராகிய தேவன் உலகிக் கொண்டிருந்தார், அவரோடு கூட இருந்தோம், அவர் பேசின வார்த்தைகளை கேட்டோம். ஆனால் இப்பொழுதோ நீ யார்? ஆண்டவருடைய பிள்ளை. நீ யார்? தேவனுடைய ஊழியக்காரர். நீ யார்? கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்வதற்கு அழைக்கப்பட்டவன். நீர் யார்? உன்னுடைய நாமம் என்ன என்று இவனை கேட்கும் பொழுது யோனா பதில் சொல்வது என்னவென்றால், வானத்தையும் பூமி உண்டாக்கின அந்த கர்த்தர் என் தெய்வம் என்று அறிக்கையிடுகிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மகா பசுத்தமுள்ள தேவனாய் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதுல மனம் திருந்துதல் வீட்டுக்கு போய் நாம் எதை எடுத்துக்கொள்ளுகிறோமோ சிந்திக்கிறோம், இந்த மனதிற்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ளுகிறோம். அருமையானவில்லை, இந்த சத்தியத்துல கூட அதற்கு மேலாக சத்தியம் எதை போதிக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள நம்முடைய இதய கதவை திறந்து கொடுக்க வேண்டும். சத்தியம் தான், சுவிசேஷம் தான், அவருடைய வார்த்தை தான் நம்முடைய மனதை மாற்ற வேண்டும். அதை மாற்றுவதற்கு வல்லமை உண்டு. பேதுரு எழுந்தார். அதே சப்ஜெக்ட் அப்பா சொன்னாங்க, யோவான் சொன்னார், மனம் திருந்துதல். இந்த இடத்தில் நாம் எதை பார்க்கிறோம் என்றால், கர்த்தராகிய தேவன் ஞானத்தை கொடுக்கிறவர், கிருபை கொடுக்கிறவர். ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை தொடர வேண்டும், பசுத்த ஆவியினுடைய வல்லமை தொடர வேண்டும். மனம் திருந்தி
பிரசங்கத்தில 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த ஆசீர்வாதத்துக்குள் நிலைத்து நிற்கின்ற நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளுவது, அந்த வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது. ஆகவே பிரசங்கம் பண்ணிய பிறகு பிரசங்கத்துல 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கருமையானவில்லை, தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, இந்த சுவிசேஷத்தின் வல்லமை நிரப்ப அந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் சத்தியம் ஆறுதலை கொடுக்கும், சத்தியம் தேற்றுதலை கொடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு மனம் மாற வேண்டும். வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு அநேக ஜனங்களை கொண்டு வந்து சுவிசேஷத்தை விதைத்து, விதைக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தினாலே அது ஒரு பகுதி மனதை மாற்றி கரையை நீக்கி நம்முடைய வாழ்க்கையை பசுத்தம் அடைய செய்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் யோவான் ஸ்நானகன் மனம் திருந்துதல் என்று பிரசங்கம் பண்ணினார். இயேசுவும் அவருடைய காலகட்டத்தில் மனம் திருந்துதல். சில்வநேசன் அவர்களும் இந்த வசனத்தை கேட்டு அவர் மனம் மாறிய பிறகு சுவிசேஷத்தை சுமந்து சென்று அநேக சபைகளை கட்டினார். எங்களுடைய கோலாத்தங்கவை இந்த சுவிசேஷம் மனம் மாற வேண்டும். மனிதன் இந்த சுவிசேஷத்தை கேட்டு பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. இந்த பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர். நம் மனம் மாறி வாழும் போது நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தரவர். அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தொடர்கிறது. மனம் திருந்துங்கள், பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்க்கை. ஆமா, இந்த இரவு நேரத்திலே இந்தியாவில் உங்களுக்கு பகல் நேரம், மதிய நேரமா இருக்கலாம். யூரோப் கண்ட்ரியில் எதற்கு இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் மனம் திருந்த வேண்டும். எடுத்த முதல் பிரசங்கத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதுரு பிரசங்கம் பண்ணினார். மனம் மாற வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம். அந்த நாமத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்து என்னும் கர்த்தரை இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன் அனுப்பினதற்கு காரணம் இந்த சுவிசேஷத்தை விதைத்து மனமாறி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சுத்தமாகி பசுத்தமாகி கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று அருளப்பட்ட இந்த சுவிசேஷத்தின் சத்தியம். உலகம் எப்படியா இருந்தாலும் அடுத்த வாரம் பார்க்கும் போது அடுத்த மாதத்திற்கு கடந்து செல்லுகிறோம். வானலெல்லாம் ஆதரிக்கிற கர்த்தர், தேற்றுகிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ள வேண்டும் என்று மனம் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அந்த வசனம் தட்டி எழுப்புவதாக. தட்டி எழுப்பப்பட்ட அந்த வசனத்தின் மூலமாக உடைய கிருபையின் நன்மையில் தொடர்வதாக. யோவான் ஸ்நானகத்தை குறித்து
பார்க்கும்போது மனம் திருந்துதல், இயேசு ஆனவரை பார்க்கும்போது மனம் திருந்துதல், சீஷர்களை பார்க்கும்போது மனம் திருந்துதல் என்று பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிரசங்கத்தை சொல்லி ஜனத்தை தேவனுடைய ராஜ்யத்திற்கு பக்கமாய் திருப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசுவே, இந்த மாலை நேரத்திலே இந்த சுவிசேஷத்தின் வல்லமையை குறித்தோம், ஆண்டவரே மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பை குறித்து உங்கள் பிள்ளைகள் மத்தியில பேச கிருபை தந்தீரதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த வசனம் 60, 90, 100 அவர்களுக்கு கிடைக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும். உம்முடைய ஆவி பேசினது உம்முடைய ஆவியை விடுதலை கொடுக்கட்டும். கரைகள் எல்லாம் உம்முடைய வசனத்தின் மூலமாக சுத்திகரிக்கப்படட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஐயா. ஆமீன் ஆமீன். பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதல் என்ற தலைப்பின்களே தேவசெய்தி எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை உபயோகிக்கிறோம். திரும்பமாக திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, பாஸ்டர். ஆமேன். ஆமேன். Thank you for that. God bless you. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்கப்படத்தில் நிற்கின்ற பொழுதும் அடுத்த வாரத்தில் இணைகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். ஆமேன், ஆமேன். வேளையிலும் இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் இணைந்தார்கள். கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இரவு நேரத்திலே பெனியல் திருச்சபை சார்பாக ஆசீர்வதிப்போம், பெற்றுக்கொள்வோம்.